இது ஐரோப்பாவோ அமெரிக்காவோ இல்லை, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. மின்னொளியில் ஜொலித்த இந்தியாவின் முதல் ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் இரவு நேர பந்தய பாதையின் அழகியல் தெற்காசியாவின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டு சிட்டிலே இருக்கிறதுனால எல்லா பேரும் வராங்க பார்க்குறாங்க. ஸோ ஐ மீன் ஆக்சுவலி இப்போ தான் வி ஃபீல் தட் த ரியல் இப்போ ஒரு யூரோப்பில் போய் ஓட்டுற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கு கிடைக்கும். சென்னை தீவு திடல் அருகே ஒரு புறம் கார் பந்தயம், மறுபுறம் வழக்கமான வாகன போக்குவரத்து என வித்தியாசமான கோணத்தை கண்டு வியக்காதோர் இல்லை. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் 2 நாட்கள் நடந்து முடிந்துள்ளது. இந்தியன் ரேசிங் திருவிழா 3வது சீசனின் முதல் சுற்று கடந்த மாதம் 24, 25 ஆகிய தேதிகளில் சென்னை அருகே உள்ள இருங்காட்டு கோட்டையில் நடைபெற்றது. 2வது சுற்று ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இரவு நேர பந்தயமாக சென்னை தீவு திடலில் அரங்கேறியது. போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் 1வது பந்தயத்தில் தென்னாப்பிரிக்க வீரர் ரவுல் ஹைமன் முதலிடத்தையும், செக் குடியரசு வீராங்கனை கேப்ரியாலா ஜில்கோவா 2வது இடத்தையும் பிடித்தனர். இவர்கள் இருவரும் பாலிவுட் நடிகர் ஜான் ஆப்ரஹாமுக்கு சொந்தமான கோவா அணியைச் சேர்ந்தவர்கள். இதேபோல சௌரவ் கங்குலியின் கொல்கத்தா ராயல் டைகர்ஸ் அணியைச் சேர்ந்த மலேசிய வீரர் அலிஸ்டர் யோங் 3வது இடத்தை பிடித்தார். பந்தயத்திற்கு இடையே தமிழ்நாடு மகளிர் பைக் அணியின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. சாகச நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கண்டுகளித்த அமைச்சர் உதயநிதி பின்னர் ஃபார்முலா 4 பந்தயத்தையும் கண்டு ரசித்தார். சேப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த 100 மாணவர்கள் பந்தயத்தை நேரில் காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, நடிகர் அர்ஜுன் கபூர் உள்ளிட்ட பிரபலங்கள் இந்த பந்தயத்தை நேரில் கண்டுகளித்தனர். பந்தயம் 2இல் டெல்லி அணியைச் சேர்ந்த போர்ச்சுகல் வீரர் அல்வாரோ பாரொன்டே முதலிடம் பிடித்தார். கோவா அணியைச் சேர்ந்த பெங்களூரு வீரர் சோஹில் ஷா 2ஆம் இடமும், பெங்களூரு அணியின் ரிஷான் ராஜு 3வது இடமும் பிடித்து அசத்தினர். இதர பிரிவுகளில் நடிகர் நாக சைத்தன்யாவின் ஹைதராபாத் அணியைச் சேர்ந்த வீரர்கள் கோப்பையை வென்று அசத்தினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். பொதுமக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. பெருமளவில் இந்த கார் ரேஸ் போட்டியை பார்த்துருக்குறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை கார் ரேஸ் மூலமாக கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறையோட வரலாற்றில் ஒரு சிறந்த இடம் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்படி சென்னை சிட்டியில் ஹார்ட் ஆஃப் சென்னை சிட்டியில் இப்படி ரேஸ் நடக்கும்னு ஐ டிடன்ட் ஈவன் திங்க் ஆஃப் 5 years back, but today it's a reality. Really like to thank the Chennai, the government, the public of Chennai for cooperating, and of course the organizers. International நிறைய நைட் ரேஸ் பார்ப்போம் நம்ம Singapore and other streets. So bringing a night race to Chennai now, it's a great achievement and it definitely puts Chennai on the international map. ஃபார்முலா 4 பந்தயத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை ஏற்படுத்தி விளையாட்டிற்கு கொடுத்து வரும் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உறுதிப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.